ஓகேம்மா. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தது என்னென்னா கரண்ட் ஒரு செகண்ட் மறந்துட்டேன். இதுக்கு தான் எவ்வளோ தான் மல்டி டாஸ்க் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. சரி ஓகே. ஸோ வாட் வே வி சேயிங் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் மொத்தம் 3 ஷெடியூல். அதில் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சாச்சு. அது வந்து ப்ரொஹிபிஷன் லிஸ்ட் 8 இருந்தது. அதுக்கப்புறமா வி டாக்ட் அபவுட் ப்ரையர் அப்ரூவல் வாங்கணும். யார்கிட்டேருந்து? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து வாங்கணும். அதாவது தனித்தனி மினிஸ்ட்ரிஸ் கிட்டேருந்து அந்தந்த மினிஸ்ட்ரிஸ் கிட்டேருந்து வாங்கணும். ஸோ அதை நம்ம பார்த்தோம், அந்த லிஸ்ட்டு பார்த்தோம். மூணாவது ஷெடியூல் 3 என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து நீங்கள் அப் டு $250,000 வரைக்கும் நீங்கள் வந்து எல்ஆர்எஸ் அதாவது வந்து லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் கீழே நீங்கள் எப்படி வேணாலும் அனுப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம அதுதான் பார்த்தோம். ஓகேவா? அதில் எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். அதான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்து முடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ட் ஷெடியூல் வந்து எப்படி பேசுவாங்கன்னா ஃபார் இண்டிவிஜுவல்ஸ்க்கு என்னென்னலாம் அலவன்ஸ் இருக்குது, ஃபார் கம்பெனிஸ்க்கு என்னென்ன, அதாவது அதர் தேன் இண்டிவிஜுவல்ஸ் யாரெல்லாம் இருக்கா, பிஓஐ, ஏஓபி, அப்புறம் கம்பெனி, எல்எல்பி, இவங்க எல்லாருக்கும் என்ன அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ தேர்ட் ஷெடியூலில் நம்ம என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வி டாக்ட் அபவுட் ப்ரொஹிபிட்டட் லிஸ்ட், செகண்ட் ஷெடியூல் வி டாக்ட் அபவுட் அப்ரூவல் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தேர்ட் வந்து அப்ரூவல் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து நம்ம அப்ரூவல் வாங்கி தான் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தேர்ட் லிஸ்ட்டில் வரும். ஸோ அதில் எதுக்கெலாம் அப்ரூவல் வாங்கணும், எதுக்கெலாம் அப்ரூவல் வாங்க வேணாம் அப்படிங்கிறது எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபார் அதர்ஸ்ன்னு பிரிச்சிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல்ஸில் ஃபஸ்ட் கேட்டகரி பார்த்தோம். இண்டிவிஜுவல்ஸில் நார்மலாக உங்களுக்கு எது வரைக்கும் அலவுடு, 250,000 வரைக்கும் அலவுடு. என்னென்ன பர்பஸ்க்குலாம் அலவுடு, பெர்மிசபிள் யூஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. ப்ரைவேட் விசிட் அப்ராடு, கிஃப்ட், டொனேஷன், கோயிங் அப்ராட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், இமைக்ரேஷன் உங்களுக்கு எக்ஸெப்ஷன் வந்துருமா? நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் முதல்ல. இது எல்லாமே உங்களுக்கு அலவுடு. இமைக்ரேஷனுக்கு அலவுடு, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் அப்ராடு, அப்புறம் வந்து பிஸ்னஸ் ட்ராவல், கான்ஃபரன்ஸ், ட்ரைனிங், மெடிக்கல் செக்அப்ஸ் இதெல்லாம் உண்டு. அப்புறம் மெடிக்கல் செக்அப்ஸ் நீங்களே தானா உங்களுக்காக மெடிக்கல் செக்அப் அப்ராட் போனாலும் சரி, உங்கள் ஃபேமிலிக்காக போனாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்ராடு, ஸ்டடீஸ் அப்ராடு, டியூஷன் ஃபீ எல்லாமே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனி அதர் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ப்ரொவைடட், அது வந்து எல்லாரும் ஸ்கீமில் $250,000 கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கலாம். நோபடி இஸ் ஆக்சுவலி உங்களை வந்து யாருமே வந்து என்ன சொல்கிறது நிப்பாட்ட போகிறதே கிடையாது. இன்னொன்று வந்து எப்போ வந்து ஆர்பிஐ அப்ரூவல் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா $250,000 மேலே போகும்போது ஆர்பிஐயோட அப்ரூவல் வந்து கன்ஃபார்ம் நமக்கு தேவை. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெஷல் எக்ஸெப்ஷன்ஸ், என்னென்ன எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எல்ஆர்எஸ் ஸ்கீமில் 250,000 வரைக்கும் தான் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 3 விஷயங்களுக்கு லிமிட்டே கிடையாது, நீங்கள் எவ்வளோ வேணால் அனுப்பிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னது? நம்பர் 1, எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் இமைக்ரேட் ஆக போகிறீங்களோ, தட் இஸ் யூ கோயிங் டு ஜெர்மனி அப்படின்னு சொன்னால் ஜெர்மனியில் அந்த கண்ட்ரி அஸ் அ கண்ட்ரியாக வந்து ஜெர்மனி என்ன சொல்லுவாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து யார் ஜெர்மனிக்கு வந்தாலும் மினிமம் இந்த அமௌண்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மினிமம் அமௌண்ட் $3 லட்சம் கூட இருக்கட்டும், அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டாக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. யூ கேன் ரெமிட் இட். அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்ராட், வெளிநாடு போகணும், ஏதோ உயிரை காப்பாற்றிக்கணும். ஸோ இந்தியாவில் அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, இந்தியா இஸ் நாட் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ, ஆர் இந்தியாவில் அந்த மாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் ஃபார் whatever reason you prefer going to USA, நீங்கள் USA, UK எங்கேனாலும் சரி வெளிநாடு போய் நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் செலவு பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து 250,000 தான் லிமிட்டு அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன் இந்த கரக்கரன் ஸ்மெல் வருது இல்லை, சீக் ஸ்மெல்ன்ற கரக்கரன் சவுண்டு வருது, அது வந்தால் கேட்கவே நல்லா இருக்காது தானே, ப்ளீஸிங்காகவே இருக்காது. ஐ டோன்ட் நோ, ரொம்ப நேரம் கத்திகிட்டே இருக்கிறதுனால வாய்ஸ் வந்து அப்படி ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே. ஸோ மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் அப்ராடு, ஸோ நீங்கள் அதுக்கு வந்து சர்ஜரிக்கு அதுக்கெலாம் வந்து எவ்வளோ வேணால் ரெமிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஃப் யூ கோயிங் ஃபார் அப்ராட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ், அப்போ அங்கே போனீங்கன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டி வந்து உங்ககிட்ட எவ்வளோ ஃபீஸ் பே பண்ண சொன்னாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ ஃபீஸ் மட்டும் தான், யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ் வந்து $3 lakh $4 lakh எவ்வளோ இருந்தாலும் அலவுடு, நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே தென் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போ சும்மா ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்டு அப்படியே ஷெடியூல் 3ல செகண்ட் பார்ட்டுக்கு போயிடுவாங்க. அதாவது இண்டிவிஜுவல்ஸ்க்கு எல்லாரும் உண்டுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அப்படியே கன்டினியூ பண்ணிவிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் எடுத்திருக்கேன், ஓகேவா? அந்த ரீகேப் மட்டும் இப்போ பார்த்துலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஷெடியூல் 3ல டிரான்சாக்ஷன்ஸ் ரிக்வயரிங் ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் ஆர்பிஐ தான் வரும். அவங்க சொன்ன மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட் கேட்டகரி பார்த்தோம் நம்ம. ரெண்டாவது வந்து ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பர்சன்ஸ் அதர் தேன் இண்டிவிஜுவல்ஸ் தவிர மற்றவங்களுக்கு என்ன, அப்புறம் ஜென்ரலாக சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும், அது என்னென்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலோட ரெமிட்டன்சஸ் அண்ட் எல்ஆர்எஸ் என்னென்ன பார்த்தோன்றது சும்மா ஒரு சின்ன ரிவிஷன். என்னென்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து 250,000 லிமிட்டுங்கிறத உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணால் கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்கணுங்கிறதுனால. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் எஜுகேஷன் ஃப்ரீ, அப்புறம் கிஃப்ட் டு ஃப்ரெண்ட் அப்ராடு, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எதுனாலும் சரி உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கும். அந்த டாலர்ஸ் இப்போ நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் $250,000 அனுப்பலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு $50,000 அனுப்பியிருக்கீங்கன்னா மிச்சம் $2 lakh இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ திஸ் 250,000 அப்படிங்கிறது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் தான் வருமே தவிர மற்ற யாருக்கும் வரப்போகிறது இல்லை. ஓகேவா, அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இண்டிவிஜுவலே 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று, நார்மலாக நாங்கள் இந்தியாவில் இருப்போம், இந்தியாவில் தான் வேலை பார்க்குறோம், இந்தியாவில் தான் செட்டில் ஆக போகிறோம், எவ்ரி திங் இஸ் இன் இந்தியா, நாங்கள் இந்தியன் சிட்டிசனோ இல்லை ஃபாரின் சிட்டிசனோ, பட் வி ஆர் செட்டில்டு இன் இந்தியா அண்ட் வி ஆர் ஃபார் எவர் வி வாண்ட் டு செட்டில் இன் இந்தியா. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தான் இப்போ நான் சொல்ல எல்லாரும் 2,50,000. அதுக்கு அடுத்து ஒரு கேட்டகரி இருக்காங்க. அவங்க யாருன்னா, நாங்கள் இந்தியாவில் ரெசிடென்ட் தான், ஆனால் நாங்கள் வந்து பர்மனெண்ட்டாலாம் இங்கே இருக்க மாட்டோம், நாங்கள் இருக்க போகிறதே கொஞ்சம் டைம் தான் அப்படின்னும் போது எங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொவிஷன் என்ன, சர்டன் பர்சன்ஸ் ஒரு டெம்பரரிலி ஒர்க்கிங் இன் இந்தியா, இப்போதைக்கு நாங்கள் சும்மா தாங்க இங்கே வந்து ஒர்க் பண்ண வந்திருக்கோம், ஃபுல்லாலாம் நாங்கள் வந்து அப்படி இங்கே பர்மனெண்ட்டாலாம் இங்கே இருக்க போகிறதில்ல அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே என்ன சம்பாதிக்கிறீங்களோ அந்த சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே நெட்டாக நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, நெட் சேலரி உங்கள் கைக்கு எவ்வளோ வருதோ, அதாவது நீங்கள் பே பண்ண வேண்டிய ப்ரொஃபஷனல் டேக்ஸ், அந்த டேக்ஸ், இந்த டேக்ஸ், இதெல்லாம் இஎஸ்ஐ, பிஎஃப், உடவை இதெல்லாம் பிடிச்சது போக மிச்சம் நெட் சேலரி எவ்வளோ கையில் வருதோ அதை அப்படியே நீங்கள் உங்கள் ஊருக்கு அனுப்பிச்சிடுங்க, பிரச்சனை இல்லை, உங்கள் நாட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல சொல்கிற மாதிரி ரெசிடென்ட் பட் நாட் பெர்மனெண்ட்லி ரெசிடென்ட்ன்றாங்கல்ல, அந்த கேட்டகரியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, கேட்டகரிஸ் ஆஃப் சச் பர்சன். நம்பர் 1, சிட்டிசன் ஆஃப் அ ஃபாரின் ஸ்டேட். ஓகேவா, ஃபாரின் ஸ்டேட்டில் அதாவது ஃபாரின் கண்ட்ரியுடைய ஒரு சிட்டிசன், எக்ஸப்ட் பாகிஸ்தானை தவிர மற்ற எந்த கண்ட்ரியில் வேணாலும் யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க இந்தியாவுக்கு வராங்க, வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, பட் பர்மனெண்ட்டாக இங்கே இருக்க போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, அப்போ என்ன சொல்கிறாங்க, கேட்டகரிஸ் ஆஃப் சச் பர்சன்ஸ். நம்பர் 1, சிட்டிசன்ஸ் ஆஃப் அ ஃபாரின் ஸ்டேட், ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டெம்பரரியாக இங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களோட நெட் சேலரி அவங்க ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். பாகிஸ்தான்லேருந்து மட்டும் யாரும் அலௌட் கிடையாது, மற்றபடி எல்லா நாடுகளில் இருந்தும் ஆட்கள் அலௌட் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஜப்பான்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, சேலரி எவ்வளோ இருக்குது, $3,000 ஓகேவா அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து என்ன பண்ணலாம், நெட் சேலரி அமுச்சு விட்றலாம். இதில் ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து ருப்பீஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஆல்ரெடி திஸ் இஸ் நாட் ருப்பி, ஆக்சுவலி திஸ் இஸ் டாலர் சிம்பிள் போடணும், நான் ருப்பி சிம்பிள் இருக்குது. ஓகே, உங்களுக்கு என்ன சேலரி இங்கே வருதோ அந்த சேலரி நீங்கள் அப்படியே அனுப்பிடலாம். அது வந்து நீங்கள் இது எதுக்காக நான் ருப்பி போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க மேம் நம்ம ருப்பியில் எடுத்துக்கணுமா டாலர் எடுத்துக்கணுமா. இந்த ஊரில் நீங்கள் 30 கோடி கூட சம்பாதிங்களேன், 30 கோடி ரூபாய் கூட நீங்கள் அனுப்பலாம். அந்த 30 கோடி டாலரை மாற்றி அனுப்பிச்சிக்கோங்க, இந்த 30 கோடி ஜெர்மன் இதுவாக மாற்றி அனுப்பிச்சிக்கோங்க, இல்லை அந்த 30 கோடி ஃப்ரான்ஸுக்கு மாற்றி அனுப்பிச்சிக்கோங்க, எங்கே வேணாலும் அனுப்பிச்சிக்கோங்க, ஜப்பானுக்கு கூட மாற்றி அனுப்பிச்சிக்கோங்க. வாட் எவர் யூ ஏர்ன் இன் இந்தியா அது ருப்பி ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்தியாவில் ஏர்ன் பண்ணுறது ருப்பி ஃபார்மெட்டில் இருக்கும். அது நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அது அப்படியே நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம் வெளிநாட்டுக்கு, பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே பே பண்ண வேண்டிய இன்கம் டேக்ஸை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இன்கம் டேக்ஸை பே பண்ணிட்டு நீங்கள் சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்ற வேண்டியதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் இதுதான். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன் இங்கே உள்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்து டெம்பரரி பேசிஸில் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நெட் சேலரியை அவங்களோட சொந்த ஊருக்கு அனுப்பலாம், சொந்த நாட்டுக்கு அனுப்பிடலாம். ரெண்டாவது கேட்டகரி என்னென்னா, இந்தியன் சிட்டிசன் ஆன் டெபுடேஷன் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி. நாங்கள் இங்கே இந்தியன் சிட்டிசன் தான், ஓகேவா, ஆனால் ஃபாரின் கம்பெனிக்கு நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஃபாரின் கம்பெனிக்காக நான் வேலை பார்த்து ஃபாரின்லேருந்து எனக்கு சேலரி வருது அப்படின்னு சொன்னால், ஒரு இந்தியன் சிட்டிசன் ஒர்க்கிங் இன் இந்தியா, இந்தியாவில் தான் வேலை பார்க்குறோம், நாங்கள் ஒரு இந்தியன் தான், பிறப்பால் நாங்கள் ஒரு இந்தியன் தான், ஆனால் நாங்கள் ஒர்க் பண்ணுறது ஒரு ஃபாக்ஸ்கான், பெகட்ரான் அந்த மாதிரி ஏதோ ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறோம் டெபுடேஷனில். ஓகேவா, டெபுடேஷனில் ஒர்க் பண்ணுறோம். ஹீ மே ரெமிட் ஹிஸ் நெட் சேலரி அப்ராட். வெளிநாட்டிலிருந்து அவர்கள் சம்பாதித்த பணத்தை நீங்கள் வெளிநாட்டுக்கு திருப்பி அனுப்பலான்றாங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிங்களோ அதை அப்படியே அனுப்பிச்சிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அன் இண்டியன் எம்ப்ளாயி ஒர்க்கிங் ஃபார் யூகே கம்பெனி இஸ் எ டெம்பரரிலி போஸ்டட் இன் இந்தியா. நல்லா ஞாபகம், டெம்பரரியாக சும்மா ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷம் அந்த மாதிரி வராங்க. ஆனால் அவங்க இந்தியன் சிட்டிசன், பிறப்பால் அவங்க இந்தியன் சிட்டிசன் தான். இங்கேருந்து யூகேக்கு போய் ஃபார் எவர் நான் யூகேக்கு தாங்க போகிறேன்ட்டு யூகேக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் யூகே என்ன சொல்லுது, ஒரு 2 வருஷம் இந்தியாவுக்கு போய்ட்டு இந்த வேலையை மட்டும் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துருங்களேன் அப்படி சொல்லுது. ஸோ அவங்க 2 இயர்ஸ் மட்டும் இங்கே வராங்க. ஸோ இந்தியன் சிட்டிசன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகணும்னு போனாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே மறுபடியும் சும்மா 2 இயர்ஸ்க்கு மட்டும் ஒர்க் பண்ண வராங்க. தட் இஸ் லெஸ் தேன் 3 இயர்ஸ் டெம்பரரியாக ஒர்க் பண்ண வராங்க அப்படின்னா அவங்க வாங்குகிற சம்பளத்தை அவங்க அப்படியே என்ன பண்ணிடலாம், எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பிச்சிடலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு தெர் இஸ் நோ எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. 2,50,000 தான் அனுப்பணும்லாம் இல்லை, அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அப்படியே அனுப்பிச்சிக்கலாம். ஓகேவா, இந்த இதில் ருப்பீஸ்ன்னு போடுறத விட சும்மா ஜஸ்ட் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அப்படியே அனுப்பிச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து அந்த ஃபாரின் கம்பெனிலேருந்து டாலர்லேயே அக்கௌண்ட்டுக்கு சம்பளம் வாங்குறாங்களா, ருப்பியில் சம்பளம் வாங்குறாங்களா, whatever it is, அவங்க அதை அப்படியே அங்கே அனுப்பிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வருமா, நெட் சேலரினா என்ன? நெட் சேலரினா நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்களோ அதுலேருந்து டேக்ஸ் பே பண்ணது போக மிச்சம், இஎஸ்ஐ, பிஎஃப், ஃபார் அதர் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ் எவ்ரிதிங். ஓகே, அது போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் உங்கள் நாட்டுக்கே திருப்பி அனுப்பிச்சிடலாம். ஓகேவா,
இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மேம் ரெசிடென்ட் பட் நாட் பெர்மனென்ட்லி ரெசிடென்ட்னு சொல்கிறோம்ல, மேலே சொல்கிறவங்க எல்லாமே என்னது டெம்பரரி இங்கே வந்து வேலை பார்த்தாங்க, டெம்பரரி இங்கே வந்திருக்காங்க. அந்த டெம்பரரினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் யூ மீன் பை டெம்பரரி? டெம்பரரினா ஒன்றும் இல்லை, இங்கே இந்தியாவில் அவங்கள அசைன் பண்ணியிருக்குது 3 years அல்ல 3 years விட கம்மி, அவ்வளோதான் இங்கே அசைன் பண்ணியிருக்காங்க. திருப்பி அவங்க மறுபடியும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, மறுபடியும் அவங்க யூஎஸ்ஏக்கே போயிடுவாங்க, யூகேக்கே போயிடுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குல்ல, that is called as வாட்னு கேட்டால் they are resident here, இங்கே தான் இருக்காங்க, இங்கே தான் வேலை பார்க்குறாங்க, எல்லாம் ஓகே, பட் அவங்க பர்மனெண்ட்டாக இங்கே இருக்கிறதுக்காக வரல, சும்மா டெபுடேஷன்லாம் வந்திருக்காங்க. டெபுடேஷன் என்ன சொல்லுவாங்க, டெபுடேஷனா அவங்களுக்கு பர்மனெண்ட் பிளேஸ் ஆஃப் ஒர்க் வந்து யூகே தான், லண்டன் தான், லைச்செஸ்டர் தான், அந்த மாதிரி ஓகேவா, இல்லை ஏதோ ஒன்று ஒரு மேன்ஹாட்டன் ஏதோ ஒரு இடத்துல தான் தே ஆர் ஆக்சுவலி ஒர்க்கிங். இப்போ என்னென்னா தே ஜஸ்ட் வாண்ட் டு கம் டு இந்தியா, ஒர்க் ஃபார் 2 years ஆன் அ ப்ராஜெக்ட், திருப்பி ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 years லெஸ் தேன் 3 years இங்கே யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம என்ன சொல்கிறோம், தே கால் அஸ் ரெசிடென்ட் பட் நாட் பெர்மனென்ட்லி ரெசிடென்ட் ஹியர். ஸோ அவங்களுக்கு மட்டும் என்ன சொல்கிறோன்னா, யார் ஒரு ஃபாரின் கன்சல்டன்ட் இங்கே வந்து 2 years ஒர்க் பண்ணுறாருனா அவரும் ரெசிடென்ட் பட் நாட் பெர்மனென்ட்லி ரெசிடென்ட். ஃபாரின் இன்ஜினியரிங் வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் அப் டு 3 years வரைக்கும் ப்ராஜெக்ட்டில் இருக்காருனா தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரெசிடென்ட் பட் நாட் பெர்மனென்ட்லி ரெசிடென்ட். பர்சன் செட்டில்டு பெர்மனென்ட்லி இன் இந்தியா, பெர்மனெண்ட்டாக நான் இந்தியாவில் செட்டில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களாம் ரெசிடென்ட் இன் இந்தியா, ப்ராப்பராகவே தே ரெசிடென்ட் இன் இந்தியா தான். இந்த மாதிரி டெம்பரரியாக லெஸ் தேன் 3 years வராங்கல்ல, 3 years ஆர் லெஸ் தேன் 3 years, வெறும் லெஸ் தேன் 3 years சொல்லக்கூடாது, அப்புறம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம எப்படி சொல்லணும்னா 3 years ஆர் லெஸ் தேன் 3 years. அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி இதில் கவர் பண்ணி எவ்வளோ சம்பாதிக்கணும் அமுச்சிக்கோ, அந்த நெட் சேலரி உனக்கு எவ்வளோ இருக்கும் அமுச்சிக்கோ. நீ வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செஞ்சு நீ திடீர்னு இந்தியாவுக்கு வந்து சும்மா 2 years மட்டும் இருந்துட்டு போகிறதுனாலும் ஓகே, இல்லை நீ இந்தியன் சிட்டிசனே இல்லை நீ ஃபாரின் சிட்டிசன் தான் இருந்தாலும் உன்னை இந்தியா காமிச்சாலும் ஓகே, எப்படியோ போ, உனக்கு சம்பளம் கொடுக்குறது யார், வெளிநாட்டு கம்பெனி தானே. நீ வெளிநாட்டு சிட்டிசனாக இருந்தால் என்ன, இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் என்ன, நீ இந்தியாவில் டெம்பரரியாக 2 years ஒர்க் பண்ண வந்திருக்கேன்னா தட் இஸ் 3 yearsக்கு கீழே 3 years ஆர் பிலோ 3 years. If you come to India to work for 3 years or below 3 years, then definitely நீங்கள் இங்கே எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதை அப்படியே திருப்பி உங்கள் கண்ட்ரிக்கு அமுச்சிக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது யார், வெளிநாட்டு கம்பெனி தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கொடுக்குற காசை நீங்கள் திருப்பி உங்கள் கம்பெனிக்கு தட் இஸ் உங்கள் நாட்டுக்கே அமுச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதோட நம்ம என்ன முடிச்சிடறோம், ஆல் த ஃபெசிலிட்டி அவைலபிள் ஃபார் பர்சன்ஸ் who are individuals. இண்டிவிஜுவல்ஸ்க்கு என்னென்ன வந்து முடிச்சிட்டோம். இண்டிவிஜுவல்ஸில் 2 கேட்டகரி பண்ணோம். ஒன்று நார்மல் எல்ஆர்எஸ்லேருந்து ஒரு 3 எக்ஸப்ஷன், மைக்ரேஷன், மெடிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி பார்த்தோம். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல்ஸ் who are not permanently resident in India, அதில் நம்ம 2 செக்ஷன்ஸ் பார்த்தாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெசிலிட்டி ஃபார் பர்சன்ஸ் அதர் தேன் இண்டிவிஜுவல்ஸ். இண்டிவிஜுவல்ஸை தாண்டி மற்றவங்க யார் இருக்காங்களோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யாருக்காச்சும் எதாவது டவுட் இருக்கா, இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க, இல்லைனா ஒரு கடை உட்காந்து ரிவைஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் we are going to move to facility for persons other than individuals. Okay.